ஒரு ருசியான மேரினேட்டட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது என் ஹஸ்பண்ட் தான் இந்த ரெசிபி சொன்னாங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, சால்ட், சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு, ஒரு 3 மிளகு சேர்த்துட்டு ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலைய இது கூட சேர்த்துட்டு நல்லா ஆயில்ல பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி வச்சிருக்கு. அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு அதையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஆல்ரெடி நம்ம இப்போ வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம், அந்த காரமே போதும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் இது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மசாலாஸ் எல்லாம் வேகிற மாதிரி வச்சிடலாம். இதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் நல்லா வெந்து சைடில் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் 3/4 கப் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இது மேலே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ருசியான மேரினேட்டட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை.